வணக்கம் ஜோதிட அன்பர்களே, 2024 மாசி மாத ராசி பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்தில சஞ்சாரம் செய்வார். ஆகையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். சில இடங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள், ஆனால் சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சுமூகமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். கிரக அமைப்புகள் ஏற்ற இறக்கங்களை காட்டுகிறது, ஆனால் மக்களை ஆச்சரியப்படுத்தும் சில முடிவுகளை எடுப்பீர்கள். பல சமயங்களில் இதன் மூலம் நீங்கள் பலனடைவீர்கள். எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறிக்குப் பிறகு அனுகூலமாக முடியும். எல்லோரிடமும் இனிமையாக பழகுவீர்கள். உடன் இருப்பவர்களிடம் உங்களது அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காதல் விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களது நீண்டநாள் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பீர்கள். சிலர் ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். தரும காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகள் மீது பாசம் அதிகரிக்கும். உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். தெய்வீக வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். சிலர் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பபை தன்மையை எதிர்பார்க்கலாம். நக்கல் நயாண்டி தனம் கலந்திருக்கும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். இருப்பினும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கவும். பேச்சுவார்த்தைகளில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்வது நல்லது. முயற்சிகள் சாதகமாக முடியும். வீண்விரங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. மனதில் குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும். ஓய்வு அல்லது பொழுதுபோக்கிற்கான பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் விருப்பம் உண்டாகும். காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இருப்பினும் பொது விஷயங்கள் கலவையான பலன்களைப் பெறுவீர்கள். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்குச் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதமாகும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை. குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது டென்ஷன் வரலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுச் செல்வீர்கள், ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும். உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம், இல்லையெனில் செய்யப்படும் வேலை கெட்டுப்போகலாம் மற்றும் யாராவது உங்கள் மீது கோபப்படலாம். உங்கள் கருத்துக்களை வலுக்கட்டாயமாக வெளிப்படுத்துவீர்கள். அதை மற்றவர்கள் கேட்பார்கள், புரிந்துகொள்வார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள். இருப்பினும் யாரிடமும் கசப்பாக பேசுவதை தவிர்க்கவும். இதனால் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள். அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையை கடைபிடிக்கவும். அவருடைய உடல்நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். தந்தையுடன் இருந்து வரும் மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும். இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள். உடன்பிறப்புகளை பொறுத்தவரைக்கும் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும், ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சினைகள் இருக்கலாம். சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்குமானால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்குச் சென்று வருவீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வாழ்க்கை துணைவழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒரு படி உயரும். ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாகச் செயல்படுவதைக் காணலாம். திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும். காதல் விஷயங்களில் நன்மை உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். பிள்ளைகளால் அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும், ஆனால் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள். கல்வித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். கல்வித்துறையில் உங்கள் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்.
பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. சேமிப்புகள் உயரும். பொருளாதார ரீதியாக நல்ல பலனைப் பெறுவார்கள். இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் நிதிச் சுமை அதிகரிக்கும். இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள். சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம். நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் வேறுவிதமாக கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். ஆகையால் சிந்தித்து செயல்படவும். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும். எந்தவொரு நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கம் உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும். இதற்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசி அதிபதி ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சோம்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில், வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. சேமிப்புகள் உயரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.